மகா கந்த சஷ்டி விரதம் 4வது நாள் இன்றைக்கி ஆரம்பம். காலையில் எந்திரிச்சோன்னே எப்போவுமே வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் தூத்து தொளித்து கோலம் போட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவேன். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சர்க்கோண கோலம் போட்டு அதுக்கு மேலே தான் விளக்கேற்றுவேன். அதில் சரவண பவன் எழுதிட்டு எப்போவுமே நம்ம காலையில் அந்த சர்க்கோண கோலம் போட்டு விளக்கேற்றணும். ஈவினிங்கும் அதே கோலத்து மேலே விளக்கேற்றிக்கலாம். மறுநாள் புதுசாக சாமி கும்பிடும்போது அந்த கோலத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக கோலம் போட்டு தான் சாமி கும்பிடணும். நான் அப்படி தான் பண்ணிட்டு வரேன். நெய் விளக்கு ஏற்றி தான் சாமி கும்பிட்டு வரேன். எண்ணெய் ஊற்றியும் ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து நெய் ஊற்றி தான் ஏற்றிக்கிட்டு வரேன் 6 நாளும் நான் ஃபஸ்ட் நாளே 6 விளக்கையும் வச்சுட்டு அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்காக கூட்டிகிட்டே வருவாங்க, ஒவ்வொரு எழுத்தாக கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த சரவண பவன் இருக்கு இல்லையா, அதில் நான் ஃபஸ்ட் நாளே ஏற்றிட்டதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியும் ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் நம்ம விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளிச்சுட்டு மேலே குளிச்சுட்டு விளக்கேற்றுறது நல்லது. ஏன்னா வெளியிலலாம் போயிட்டு வருவோம். நான்லாம் ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி போயிட்டு வருவேன். வெளில போயிட்டு வந்தாலே குளிக்கணும்பாங்க. 4-5 வாட்டி குளிக்க முடியாதுல்ல. நான் எல்லா வேலையுமே தண்ணி பிடிக்கிறதுலாம் டெய்லியும் வெளில போய் தான் பிடிச்சிட்டு வருவேன். அதனால் அந்த வேலையெல்லாம் ஈவினிங்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன். அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கிடுவேன். மோஸ்ட்லி ஈவினிங்குள்ளே மற்ற வேலையெல்லாம் மற்ற வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஈவினிங் எப்போவுமே குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது நல்லது. வீட்டில் இருக்கிறவங்களுமே குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க. மேலே குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழையில் கொஞ்சம் நனைஞ்சது. இன்றைக்கி தான் எஃபெக்ட் தெரியுது. லைட்டாக கோல்டு, ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கரண்ட் இருக்குது. அதையெல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சாமிக்கு படித்த பாலில் லைட்டாக மிளகு போட்டு பால் குடிக்கிறேன். ஓகேவா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.